தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அண்ணனும் தம்பியும் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தார்கள். தம்பி அடித்த பந்து பட்டு அப்பா வளர்த்த வாத்து ஒன்று இறந்து போய்விட்டது. அப்பாவிடம் சொல்லாதே, அப்பா அடிப்பார்கள் என்று அண்ணனிடம் தம்பி கெஞ்சினான். இந்த வாத்து சம்பவத்தை வைத்து அப்பா வாங்கி கொடுக்கும் தின்பண்டங்களை எல்லாம் அண்ணன் பிடுங்கி சாப்பிட்டு வந்தான். தம்பிக்கு மிகவும் அழுகையாக இருந்தது. ஒரு நாள் எல்லோரும் தூங்கிய பின் தம்பி எழுந்து மெதுவாக அப்பாவின் அறைக்கு போய் அப்பாவிடம் அழுது கொண்டே நடந்த எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேட்டான். அப்பாவும் அழாதே, வாத்து போனால் போகட்டும் என்று தம்பியை மன்னித்து அனுப்பி வைத்தார். தம்பி சந்தோஷமாக வந்து படுத்து கொண்டான். அடுத்த நாள் எப்போதும் போல அண்ணன் வந்து தொந்தரவு செய்து அப்பா தந்த பண்டங்களை கொடு, இல்லை என்றால் வாத்து கதையை அப்பாவிடம் சொல்லி விடுவேன் என்றான். தம்பி சிரித்து கொண்டே, நான் தரமாட்டேன், நான் நேற்றே அப்பாவிடம் நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டு விட்டேன் என்று சந்தோஷமாக ஓடிவிட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.